எதிர்பார்ப்பிற்கும் பிடிவாதத்திற்கும் இடையே நடக்கும் உணர்வுபூர்வமான காதல் கதை. காதலனின் இதய சிறையிலே. பகுதி 11. அழகியை பிரசாந்த் அங்கிருந்து கிளம்ப சொல்ல அழகியும் பிரசாந்தின் மீதிருந்த பயத்தினால் அங்கிருந்து அகன்றுவிட்டாள். அழகி சென்ற பின் பிரசாந்த் திரும்பி சோஃபாவை அச்சத்துடன் அமர்ந்திருந்தவளை வெறுப்புடன் பார்த்தான். அவளின் முடியை பிடித்து எழுந்து நிற்க வைத்தவன் அவளைப் பார்த்து, "என்னடி சொன்ன? நான் தொட்டா உனக்கு அருவருப்பா இருக்கா? அதான் அந்த அசோக்கோட போய் கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கியா?" என்று அவன் வார்த்தைகள் தடித்து வந்து விழ, பிரசாந்த், "தேவையில்லாத வார்த்தையை விடாதா" என்றாள். பிரசாந்த் அவனின் பிடியிலிருந்த முடியை மேலும் இறுக்கி, "யாரடி தேவையில்லாத வார்த்தையை விட்டது? தாலி கட்டின புருஷனை வார்த்தையால நோகடிச்சிட்டு எவனோ ஒருத்தனுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கியா?" என்றான். "நான் யாருக்கும் பறிஞ்சு பேசல. என்னால இனிமே உன்கூட இருக்க முடியாது. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடு" என்று அனு சொல்ல, அதில் இன்னும் கோபமான பிரசாந்த், "என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி டிவோர்ஸ் கேக்குறியா? கொடுக்க முடியாதுடி. போனா போகுதுன்னு ஒரு நாளோட வெட்டிடலான்னு நினைச்சேன். ஆனா நீ பேசின பேச்சுக்கு இனி தினமும் என்கிட்ட சித்திரவதை அனுபவிக்க போறடி" என்று சொல்லி அவளை தூக்கிக் கொண்டு வந்து கட்டிலில் தொப்பென்று எறிந்தான். பிரசாந்த் தன் சட்டையை கழட்டி தூக்கி எறிந்துவிட்டு அவள் மீது படர்ந்தான். அவனை நெருங்க விடாமல் அனு துள்ளிக்கொண்டே இருக்க, பிரசாந்தின் இரும்பு கரம் கொண்டு அவளின் கன்னத்திலே அடித்தான். அது கையா இல்லை இரும்பா என்றே அவளுக்கு தெரியவில்லை. அவனின் அடிக்கு அவளின் கன்னம் சிவப்பு கொய்யா போன்று சிவந்து கிடந்தது. அதற்கு மேல் அவனிடம் மறுப்பு தெரிவிக்க தன் உடலிலும் மனதிலும் பலம் இல்லை என்று அமைதியாக அடங்கிப் போனாள். கொஞ்சம் கூட இரக்கமே பார்க்காமல் அவளை வதைத்தெடுத்தான் அந்த கல்நெஞ்சக்காரன். அவனின் மூர்க்கத்தனத்தில் பாவையோ சிதைந்து போனாள். அவன் வேலை முடிய அவளை விட்டு சற்று தள்ளிப்படுத்தான். அணுவின் கண்களிலிருந்து கண்ணீர் விடாமல் வந்து கொண்டிருக்க அவளுக்கு விம்மல்கள் வரத் தொடங்கியது. அருகில் அணு திரும்பி பார்க்க பிரசாந்த் உறங்கிக் கொண்டிருந்தான். தன் விம்மல் சத்தம் கேட்டு எழுந்துவிட்டால் தன்னை என்ன செய்வானோ என்று நினைத்தவள் கையை தன் வாய்மேல் வைத்து அழுகையையும் விம்மல்களையும் சத்தம் வெளிவராமல் கட்டுப்படுத்த நினைத்தாள். ஆனால் அதையும் தாண்டி அவளின் விம்மல் சத்தம் வெளியே வர அவள் நினைத்தது போலவே பிரசாந்த் கண் விழித்து அவளை பார்த்தான். "ஓ, நீ இன்னும் தூங்கலையா?" என்று அவளை பார்த்து கேட்க அனு அவனை பார்த்து அஞ்சி பின்னாடி நகர ஆரம்பித்தாள். அவளின் காலை பிடித்து இழுத்தவன் அவளை தன் நெஞ்சோடு அணைத்தான். அவளால் அந்த அணைப்பை ரசிக்க முடியவில்லை. பிரசாந்த் பூர்ணிமாவை திருமணம் செய்ய ஆசைப்பட்டதை நினைத்து அவள் இதயம் வேவனை கொண்டது. "பிரசாந்த், நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்" என்று அழுது கொண்டே அவனிடம் சொன்னாள். "இப்போ பண்ணதுக்கு தண்டனை வேண்டாமா?" என்று கேட்டவன் அவளின் கழுத்தை பிடித்து கட்டிலில் சரிய வைத்தவன் அவளை மீண்டும் ஆக்கிரமிக்கத் தொடங்கினான். எந்த தீண்டலை அவள் அருவருப்பு என்று சொன்னாலோ அதே தீண்டலினால் அவளுக்கு தண்டனை கொடுக்க நினைத்தான். அணுவிற்கு வலியுடனும் கண்ணீருடனும் அந்த இரவு கழிந்தது. அசோக்குடன் சேர்ந்து வேலை செய்வது பிரசாந்திற்கு வெறுப்பையும் கோபத்தையும் தர அதற்கான தண்டனையையும் அனு பிரசாந்திடம் அனுபவித்தாள். நாளுக்கு நாள் அவனின் மூர்க்கதனம் அவளிடம் கூடிக்கொண்டே போனது. சில சமயங்களில் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் இல்லை தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தாலும் அவளை பிரசாந்த் விடுவதில்லை. அவளின் எலும்புகள் உடையும் அளவிற்கு அவன் அவளை வதைத்தெடுப்பான். அழகியை ஒரு வாரம் வரவேண்டாம் என்று சொல்லியதால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அனுவையே செய்ய சொன்னான். அனு வீட்டு வேலைகள் செய்து பழக்கமில்லாதவள். அனுவின் தந்தை அவளை முழுவதும் படிப்பிலேயே கவனத்தை செலுத்த வைத்திருந்ததால் அவளுக்கு புதியதாக வீட்டு வேலைகள் செய்ய கடினமாக இருந்தது. அதிலும் அவளுக்கு சமையல் சுட்டு போட்டாலும் செய்ய வராது. சில நேரங்களில் அனு வீட்டு வேலை செய்ய தெரியாமல் திணறும்போது பிரசாந்தே அவளின் நிலைமையைக் கண்டு வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்துவிடுவான். ஆனால் அந்த கருணையெல்லாம் அவனுக்கு பகலில் மட்டும்தான் இருந்தது. இரவில் அவனின் கொடூரமான சுபாவத்தைத் தான் அவளிடம் வெளிப்படுத்துவான். இதெல்லாம் போதாது என்று பூர்ணிமா அனுவிடம் பிரசாந்தை சமாதானம் செய்ய உதவி கேட்க அனு ஒரு முடிவுக்கு வந்தாள். பிரசாந்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அது முடியுமா என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. அனு அன்று ஒரு நாள் செய்த வேலை பிரசாந்தை உக்கிர நிலைக்கு கொண்டு சென்றது. அதில்தான் பிரசாந்த் இன்னும் வெறுப்படைந்து போனான். வேலையை முடித்து வீட்டிற்கு வந்த பிரசாந்த் வெகுநேரமாகியும் அனு வீட்டிற்கு வராததால் கவலையுடன் வாசலையே பார்த்து கொண்டே இருந்தான். இரவு 10 மணியை தாண்ட பிரசாந்த் இதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவளை தேடி செல்ல முடிவெடுத்தான். அப்போது வீட்டுக்கதவை திறந்தபோது வாசலில் பூர்ணிமா நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னாலேயே அனுவும் நின்று கொண்டிருந்தாள். பிரசாந்த் புரியாமல் இருவரையும் பார்த்து நின்று கொண்டிருக்க பூர்ணிமா அவன் அருகில் வந்து பேசத் தொடங்கினாள். "பிரசாந்த், நான் வந்துட்டேன்.
இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், என்ன போக சொல்லாத பிரசாந்த் என்று பூர்ணிமா அவன் கையை பிடித்துக்கொண்டு பேச, ஆனால் பிரசாந்த் பார்வை கையில் எதையோ வைத்துக்கொண்டு தலையை குனிந்து நின்று கொண்டிருந்த அனுவின் மேல்தான் இருந்தது. பிரசாந்த் தன் கையை பிடித்துக் கொண்டிருந்த பூர்ணிமாவின் கையை தட்டிவிட்டு அனுவின் எதிரே சென்று நின்றான். அனுவிற்கு உடலெல்லாம் நடுக்கம் கண்டது. குனிந்து கொண்டிருந்த அனுவின் முகத்தை தன் ஒற்றை விரலால் தூக்கி நிமிர்த்தவன், எதுக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்த என்று கேட்டான். அனு தயங்கியபடியே, உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு தான் என்று சொல்ல, அவளை கண்களை சுருக்கி கோபத்துடன் பார்த்து, நான் உங்கிட்ட கேட்டனா என்றான். அனு அமைதியாகவே அவனை பார்க்க, பிரசாந்த் அவள் கையிலிருந்த பேப்பரை நோட்டம் விட்டான். அவளை பார்த்து கண்களிலாலே சைகை செய்து அந்த பேப்பரை பற்றி கேட்டான். அனு முழித்துக்கொண்டே அமைதியாக நிற்க, பூர்ணிமா அவனிடம் வந்து, உனக்கும் அனுவிற்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டாள். பிரசாந்த் அவள் கேட்பதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாதவன் தன் பார்வையை அனுவின் மீது இருந்து விலக்காமல் இருப்பதை பார்த்த அனு தன் கையில் இருந்த பேப்பரை அவனிடம் நீட்டினாள். பிரசாந்த் அதை வாங்கி பார்க்க, அதில் விவகாரத்து பற்றி வழிமுறைகளின் கீழ் அனுராதா என்ற கையெழுத்து இருந்தது. அதை பார்த்து கோபப்படுவானா இல்லை சந்தோஷப்படுவானா என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த பாவையின் முன் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் பூர்ணிமாவின் பக்கம் திரும்பினான். அவளை பார்த்து, பூர்ணிமா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா என்று கேட்டான். பிரசாந்த் பூர்ணிமாவிடம், பூர்ணிமா, நீ என்ன மறந்துரு, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இதோ இங்க நிக்கிற அனுதான் என்று சொல்லி அணுவை இழுத்து தன்னுடன் சேர்த்து நிக்க வைத்து அவளின் தோளின் மேல் கை போட்டு சொன்னான். பூர்ணிமா அதிர்ச்சியில் வாயை பிளந்து கொண்டு பார்க்க, பிரசாந்த், விளையாடாததா, நீ இல்லனா நான் என்னடா பண்ணுவேன் என்று அழுது கொண்டே சொல்ல, அது உன்னோட விருப்பம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு என்று சொல்லி அணுவின் பக்கம் பார்வையை திருப்பியவன் அவளின் தோளை பிடித்து அழுத்தினான். அவள் அந்த வலியை பொறுத்து கொண்டு நிற்க, பூர்ணிமா அணுவை பார்த்து, ஏ அணு, பிரசாந்தை என் கூட சேர்த்து வைக்கிறதா சொல்லிட்டு அவனை நீ வளைச்சு போத்துட்டியா என்று கோபமாக கேட்டாள். பிரசாந்த் இதில் கடுப்பாகி, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசுவ என்று பிரசாந்த் கடிந்து பேச, அணுவும் பூர்ணிமாவும் திகைத்து போய் பார்த்தனர். பிரசாந்த் தன்னை யாரிடமும் விட்டுக் கொடுக்காமல் பேசியதை பார்த்து அணு பூரித்து போனாள். பூர்ணிமா பிரசாந்திடம், அவளுக்காக என்ன உதறி விடுறியா பிரசாந்த், அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஏன் கூட வந்துடு என்று சொல்ல, பிரசாந்த் கோபமாக, யாருக்கு யாரு டிவோர்ஸ் வாங்கி தரது, ஏன் பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ண சொல்ல நீ யாரு என்று தீ பொறிகள் போன்று வார்த்தைகள் வந்து விழ, பூர்ணிமா ஆடிப்போய் நின்றாள். அணு பிரசாந்த் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் கேட்டு சிலை போல் அவனையே பார்த்து நின்றிருந்தாள். பூர்ணிமா மேற்கொண்டு பிரசாந்திடம் பேச வர, நீ வெளியில போ என்று பூர்ணிமாவின் கையை பிடித்து வெளியே இழுத்துவிட்டான். கதவை மூடிவிட்டு திரும்ப அணு அவனை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து, என்னடி, உனக்கு தனியா சொல்லணுமா, உள்ள போடி என்று அதட்டினான். அவள் அசையாமல் நிற்பதை பார்த்து என்று உதட்டை சுழித்துவிட்டு அவளின் அருகில் வந்தான். அணு பிரசாந்தை பார்த்து, ஏன் எனக்கு டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொன்ன, பூர்ணிமாவை ஏன் வெள்ள அனுப்பிட்ட என்று கேட்க, ஏய், ஏற்கனவே உன் மேல கொலவெறியில இருக்கேன், நான் இருக்கிற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, போடி உள்ள என்று அவன் கத்தினான். அவள் பிரசாந்தை பார்த்து, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன் என்று அவள் சொல்லியதற்கு அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அவளை தன் தோள் மீது தூக்கிக் கொண்டு உள்ளே வந்தான். அவளை தூக்கிக் கொண்டு வந்தவன் அவளை ஓரிடத்தில் கிடத்திவிட்டு செல்லும்போது அணு அவனின் கையை பிடித்து இழுத்தாள். அதில் திரும்பி அவள் முகம் பார்த்தவன், என்னடி உனக்கு பிரச்சனை என்று கேட்டான். எனக்கு பதில் சொல்லிட்டு போ, நான் இந்த வீட்ல இருக்கணும்னு நீ எதுக்கு நினைக்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிரசாந்த் என்று கேட்டாள். இல்ல என்று வேகமாக அவனிடமிருந்து பதில் வந்தது. அப்புறம் ஏன் எனக்கு டிவோர்ஸ் தரல என்ற மீண்டும் அதே கேள்வியை அணு அவனிடம் கேட்க, இத பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி, எப்ப பாரு இந்த மாதிரி கேள்வி கேட்காத என்று சொல்லி அவனின் கையை உதறிவிட்டு வெளியே செல்ல நினைக்கையில் அணு எழுந்து வந்து அவனை பின்னாடி இருந்து அணைத்துக் கொண்டிருந்தாள். பிரசாந்தும் எந்த மறுப்பும் சொல்லாமல் இருக்க அவள் அணைத்தபடியே கண்ணீர் சிந்த தொடங்கினாள். பிரசாந்த் அமைதியாகவே நின்று கொண்டிருக்க, பிரசாந்த், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்னால உன்னை மறக்கவும் முடியாம உன் கூட சேர்ந்து வாழவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறேன், என்னை இந்த நரகத்திலிருந்து காப்பாத்து என்று அழுது கொண்டே சொன்னாள். பிரசாந்த் அமைதியான குரலில், என்கிட்ட சொல்ல வேற ஏதாவது இருக்கா என்று கேட்டான். அணுவும் அவனிடம், ஆமா, நிறையா இருக்கு, ஆனா அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல, எனக்கு உன் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது பிரசாந்த் என்றாள். பிரசாந்த் அவளை விலக்கிவிட்டு அணு கொடுத்த விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டவன் அதை அவளிடம் கொடுத்தான்.
என்னைக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை முழுசா போயிடுச்சுன்னு தோணுதோ அப்போ இத கோர்ட்ல அப்பீல் பண்ணிக்கோ என்று சொன்னான். ஆனால் அது அடுத்த நாளேதான் நடக்கும் என்றுதான் அவன் நினைக்கவில்லை. அனு பிரசாந்தின் செய்கையை நினைத்து இரவெல்லாம் தூங்காமல் அவளுக்கு காய்ச்சலே வந்துவிட்டது. அனுவிற்கு பிரசாந்துடன் திருமணமானது தெரியாமல் சந்திரசேகர் அவளுக்காக தன் நண்பரின் மகனை அனுவிற்கு திருமணம் செய்து வைப்பதைப் பற்றி முடிவு செய்து கொண்டிருந்தார். தன் அப்பா செய்யும் வேலை தெரியாமல் அனு பிரசாந்துடன் பெங்களூரில் இருந்தாள். அனு காய்ச்சலில் இருக்க பிரசாந்த் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வீட்டிற்கு வந்தான். அப்போது சாரா அனுவிற்கு ஃபோன் செய்து ஒரு முக்கியமான மீட்டிங் அசோக்குடன் சென்று பார்க்கும்படி ஃபோனில் சொன்னாள். அனு சாராவிடம் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லியும் சாரா அவளிடம் மன்றாட ஆரம்பித்தாள். சாராவின் செய்கை அனுவிற்கு எரிச்சலை தந்தாலும் அவள் கேட்பதை தட்ட முடியாமல் நின்றாள். அசோக் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். அனு பிரசாந்திடம் சென்று அனுமதி கேட்க பிரசாந்த் அதற்கு மறுத்துவிட்டான். நீ போகலனா அந்த மீட்டிங் ஒன்னும் கெட்டுப் போயிடாது என்று அலட்சியமாக சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது பிரசாந்திற்கு ஃபோன் செய்த கவின், அண்ணா சீக்கிரமா இங்க வாண்ணா, அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் என்று சொன்னான். அவன் பேச்சிலிருந்த தடுமாற்றத்தை புரிந்து கொண்டு வேக வேகமாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் செய்தான். அணுவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் அழகியை வர சொல்லிவிட்டு அணுவை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு தன் தந்தையை பார்க்க கிளம்பினான். பிரசாந்த் கிளம்பிய பிறகும் அனு கவலையுடனே இருக்க அழகி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போது சாரா விடாமல் ஃபோன் செய்து கொண்டே இருக்க அனு அந்த அழைப்பை ஏற்று பேசினாள். சாரா அனுவை அசோக்கை சென்று பார்க்க சொல்ல அனு அதற்கு மறுத்துவிட்டாள். பிரசாந்தின் பேச்சை மீறி சென்றால் அவன் தன்னை எந்த வழியில் நோகடிப்பான் என்று நன்றாகவே அவளுக்கு புரிய எங்குமே செல்லாமல் வீட்டிலே இருந்தாள். பிரசாந்த் தன் அப்பாவை சென்று பார்க்க கனகவேல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார். எப்படி இவருக்கு இந்நிலைமை என்று கவினிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். தொழிலில் தொடர் நஷ்டம், உடன் இருப்பவர்களின் ஏமாற்றம், அதையெல்லாம் அந்த இதயம் தாங்கிக் கொள்ளவில்லை. கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டிய தொழில் வளர்ச்சி சரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியாமல் இப்படி ஒரு நிலைக்கு அவர் வந்துவிட்டார் என்று கவின் சொல்ல பிரசாந்த் உள்ளே சென்று தன் தந்தையை பார்த்தான். அவர் அவனிடம் கம்பெனியை பொறுப்பில் எடுத்துக்கொள்ள சொல்லி கேட்டார். தந்தையின் இந்த நிலையை எந்த மகனால் தாங்கிக் கொள்ள முடியும்? அவர் சொல்லியதற்கு பிரசாந்த் சம்மதித்தான். பிரசாந்த் அணுவை அழைத்துக் கொண்டு செல்ல மீண்டும் பெங்களூர் வீட்டிற்கு வந்தான். ஆனால் அங்கு அழகி மட்டும்தான் இருந்தாள். அழகியிடம் அணுவை பற்றி பிரசாந்த் விசாரிக்க சாரா அழைத்தும் அணு போகாததால் அசோக் சாராவின் வீடியோவை தன் கம்பெனியில் இருக்கும் அனைவரும் பார்க்கும்படி செய்துவிட்டான். இதை தெரிந்த அணு அவளை பார்ப்பதற்காக சாரா வீட்டிற்கு சென்றிருப்பதாக சொன்னாள். அவளை அழைத்து வர சாரா வீட்டிற்கு பிரசாந்தும் கிளம்பினான். ஆனால் அங்கு பிரசாந்திற்கு அதிர்ச்சி காத்திருப்பதை தெரியாமல் சாரா வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். பிரசாந்த் சாரா வீட்டில் நுழைய அவனுக்கு முன்னாடியே அவளை பார்க்க வந்த அணுவிடம் சாரா கத்திக் கொண்டிருந்தாள். உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான், நீ மட்டும் அசோக் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா என் மானம் இப்படி போயிருக்காது, என் அப்பா அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன் என்று அழுது கொண்டிருந்த சாராவை பார்த்து, நீ தப்பு பண்ணிட்டு ஏன் மேல பழி போடுறதுல என்ன நியாயம் இருக்கு? நீ என்னை வச்சு இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு நான் தான் உம்மேல கோவப்படணும் என்று அணு அவளை பார்த்து கோபத்துடன் சொல்ல உடனிருந்த இந்துவும், ஆமா சாரா, அசோக்கும் நீயும் செஞ்ச தப்புக்கு அணு எப்படி பொறுப்பாக முடியும் என்று கேட்டாள். சாரா கோபத்தில், நான் மட்டும்தான் தப்பு பண்ணேனா? இதோ இந்த அணு பண்ணல. நீயும் விஷ்ணுவும் கல்யாணம் பண்ண அன்னைக்கு அணு நைட்டு எங்க இருந்தான் தெரியுமா? அசோக்கும் இவளும் ஒன்னா இருந்தாங்க என்று சாரா கத்தி சொன்னாள். சாராவிற்கு அணு அவனிடமிருந்து தப்பித்து வந்து எதிர்பாரா விதமா பிரசாந்தை திருமணம் செய்து கொண்டது தெரியாமல் இருக்கவே அவள் அசோக்குடன் தான் அன்றிரவை கழித்தாள் என்று சாரா நினைத்து கொண்டு பேசினாள். ஆனால் சாரா பேசியதை வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த பிரசாந்திற்கு கத்தியை வைத்து தன் இதயத்தை யாரோ குத்தி கிழித்தது போல் இருந்தது. சாரா பேசிய பேச்சில் பொறுமை இழந்த அனு சாராவிடம் சண்டை போட்டுவிட்டு வெளியே வர வெளியில் உடைந்து போய் நின்றிருந்த பிரசாந்தை பார்த்தாள். எந்த விஷயம் பிரசாந்திற்கு தெரியக்கூடாது என்று நினைத்தாளோ அது இன்று வெட்ட வெளியாகி நிற்க இனி தான் சொல்லும் வார்த்தைகள் மீது பிரசாந்திற்கு எப்படி நம்பிக்கை வரும் என்று புரியாத புதிருடன் அவனின் கண்களை பார்த்தாள் அனு. அவன் கண்களோ ஈரமாகி சிவந்திருந்தது. எதற்காகவும் அழுது தன் பலவீனத்தை வெளிக்காட்டக்கூடாது என்று நினைத்தவன் அது அணு விஷயத்தில் பொய்யாகத்தான் போவதை உணர்ந்தான். பிரசாந்த் அணுவை உணர்வற்று போய் பார்க்க அதில் அணு நொறுங்கி போனாள்.